Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, நம்ம indexes பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணது எல்லாமே வந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் மேக்ஸிமம் வச்சுருப்போமா, 10 ரோஸ் இருக்கும், அந்தளவுக்கு தான் டேட்டா வச்சு நம்ம பண்ணியிருப்போம். பட் ஒரு ஆக்சுவலான ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்க, ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, தெர் வில் பி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னா, சில கம்பெனியில் 10,000 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், சில கம்பெனியில் 1 lakh எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். அண்ட் கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் எடுக்கிறீங்களா, 1 lakh கஸ்டமர்ஸ், 10 lakh கஸ்டமர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா, நிறைய நேரங்களில் அது ரொம்ப டைம் அதிகமாக ஆகும். பிகாஸ் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான ஒரு செலக்ட் queryயை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்மள்ட்ட வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, let's just write that select query first. So இப்போ use database name, that's fine, select start from employees, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் செலக்ட் query. இப்போ நம்மளுக்கு இது வேகமாக ரன் ஆயிடுது அண்ட் இட்ஸ் லைக் மில்லி செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறதே மொத்தமாக 8 ரெக்கார்ட்ஸ் தான். பட் இந்த 8 ரெக்கார்ட்ஸ்க்கு பதிலாக 8000 ரெக்கார்ட்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் டேக் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செலக்ட் queryயாக இருக்கட்டும், அல்லது ஒரு செலக்டில் ஒரு கண்டிஷன் வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு queryயாக இருக்கட்டும், இந்த மாதிரியானது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். த டேபிள் க்ரோஸ் பிகர். இதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பை டிஃபால்ட்டே வந்து எல்லா டேபிளும் வந்து இண்டெக்ஸோட தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸுங்கிறது என்னன்னா, பிரித்து வைக்கிறது. ஓகேவா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பி ட்ரீ அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உண்டு. ஸோ பைனரி ட்ரீ கிடையாது, பி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வேரியேஷன். அது அந்த தான் வந்து யூஸ் பண்ணி இன்டர்னலாக இந்த இண்டெக்ஸேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வி டோன்ட் ஹாவ் டு கெட் இன் டு தி டீடைல்ஸ் ஆஃப் ஹவு அ பி ட்ரீ ஒர்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. பட் பேசிக்லி அதோட ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ ஐடியை வச்சு இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாமே. அண்ட் இப்போ வந்து நான் 3 அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கிற எம்ப்ளாயியை வந்து நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடும், ஓகே இந்த பர்டிகுலர் செட்டில் இருந்து மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இது 8 எம்ப்ளாயிஸ் இருக்குன்னா, இந்த 8 எம்ப்ளாயிஸை 2 பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 2 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 செட் இருக்கும். ஸோ 1 and 2 எம்ப்ளாய் ஐடி 1 and 2 ஒரு செட்டில், 3 and 4 ஒரு செட்டில், 5 and 6 ஒரு செட்டில், 7 and 8 ஒரு செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து எம்ப்ளாய் ஐடி 3 வேணும் அப்படின்னா, நம்ம அது என்ன சொல்லிவிடும்னா, டேரெக்டாக நீங்கள் செகண்ட் செட்டில் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸியர். ஓகே, அகெயின் பி ட்ரீ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கூட கொஞ்சம் எப்படி நடக்குது அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் புரியும். பட் ஆல் யூ ஹாவ் டு நோ ஃபார் நவ் இஸ், இண்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும். ஓகேவா, அந்த ரெஸ்பான்ஸ் டைம் குவிக்காக இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து கம்மியான ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ஒரு டேபிள். பட் இண்டெக்ஸேஷனுங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த டேபிள்லேயே வந்து எல்லா டேபிள்லையும் டிஃபால்ட்டாக ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டிஃபால்ட்டான இண்டெக்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இப்போ ஷோ இண்டெக்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு எந்த டேபிள்லேருந்து நம்மளுக்கு வேணும், எம்ப்ளாயீஸுங்கிற டேபிள்லேருந்து வேணும். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஷோ இண்டெக்ஸஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. டேபிளோட பேர் வந்து எம்ப்ளாயீஸ். நான் யூனிக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ரைமரி கீயான்னு கேட்டால் ஆமாம், கீயோட நேம் வந்து ப்ரைமரி கீ. அண்ட் சீக்வன்ஸ் இன் இண்டெக்ஸ் வந்து 1. ஓகே, எதை வச்சு இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாய் ஐடி E_ID அப்படிங்கிற இதை வச்சு இண்டெக்ஸ் ஆகிருக்குது. ஓகே, அண்ட் இங்கே இண்டெக்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா பி ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து இது இண்டெக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த இண்டெக்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஐடியை வச்சு ஒரு செலெக்ஷன் இதில் பண்ணுறீங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, இது ஆல்ரெடி வந்து இதோட பெஸ்ட் பாசிபிள் ஸ்பீடில் தான் இருக்குது. ஓகே, சாரி, இங்கே ஐடிங்கிற ஒரு காலம் கிடையாது, E_ID. ஸோ இது ஆல்ரெடி வந்து பெஸ்ட் பாசிபிள் ஸ்பீடில் தான் இருக்குது. எதனாலனா இந்த எம்ப்ளாய் ஐடி அப்படிங்கிற பர்டிகுலர் காலமை வச்சு ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த E_IDங்கிற காலம் வச்சு ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனால ஆல்ரெடி ரிட்ரைவல் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரைமரி கீயாக வைக்கிறீங்க, ஒரு ஐடியாக வைக்கிறீங்க அப்படின்னாலே இது டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். பட் நம்மளாம் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், we can do that as well. இப்போ நான் வந்து
எனக்கு வந்து நேமை வச்சு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இப்போ ஒரு போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் வந்து எம்ப்ளாயீஸை வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு அட்மின் போர்ட்டல் மாதிரி. அதில் நம்ம எம்ப்ளாயி ஐடி வச்சு சர்ச் பண்ண மாட்டோம், எம்ப்ளாயோட நேம் வச்சு சர்ச் பண்ணுவோம் யூஸ்வலி. ஸோ அந்த எம்ப்ளாயி நேமை நீங்கள் ஒரு இண்டெக்ஸாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். கிரியேட் அப்படின்னு போட்டுட்டு கிரியேட் இண்டெக்ஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐடிஎக்ஸ்னா இண்டெக்ஸ். இப்போ எதுக்காக நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ்னு கொடுக்குறேன்னா, நான் நேமை வச்சு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நேமை வச்சு சர்ச் பண்ணுறப்ப, அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு கோம்ஸ் ஆர் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரீனா அப்படின்னு கொடுக்குறோம்னு நினைக்கிறோம்னா, அப்போ இந்த இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ அதனால இந்த நேமை வச்சு நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ் ஆன் அப்படின்னு போட்டுட்டு எந்த டேபிள்னு சொல்லணும். நம்மளுக்கு எந்த டேபிளில் வேணும், எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிளில் வேணும். அண்ட் எம்ப்ளாயீஸ் பக்கத்தில் ப்ராக்கெட்ஸில் பேரந்தசிஸில் நீங்கள் வந்து எந்த காலம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். எனக்கு வந்து நேம் அப்படிங்கிற காலம் வேணும். ஸோ இதுதான் வந்து அந்த query. ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ் ஆன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் நேம். ஸோ நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. எந்த டேபிள்லனா எம்ப்ளாயீஸ் டேபிளில். எந்த காலமை வச்சு நம்ம இண்டெக்ஸ் பண்ணுறோன்னா நேம் அப்படிங்கிற காலம். ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்ப ஷோ இண்டெக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இன்னொரு இண்டெக்ஸ் என்ட்ரி வந்து வாய்த்திருக்கு பாருங்க. இப்போ எம்ப்ளாயீஸ்ங்கிற டேபிளில் நான் யூனிக்கான ஒரு விஷயம். எதுக்காக இந்த நான் யூனிக்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம யூனிக் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து இந்த நேம் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு வந்து நம்ம வைக்கல இல்லையா, பிகாஸ் நேம் கேன் பி டூப்ளிகேட். ஸோ அதில் வந்து நான் யூனிக்ல ஒன்னா இருக்குது. அண்ட் நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸுங்கிறது கீயோட நேம், நம்ம வச்சிருக்கிற நேம் தான் வந்து இது. அதாவது அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம வச்சிருக்கிற நேம் வந்து நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ், அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் காலம் நேம் பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற காலம். ஓகேவா, ஃபைன். ஸோ அகைன் B3ங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணுறீங்கன்னா, ஸோ I'll write another select query, select star from employees where name is equal to Gomes-னு போடலாம். ஓகே, ரெக்கார்ட் நம்மளுக்கு வருது. பட் அகெயின் இது வந்து இல்லைனாலுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், பிகாஸ் நம்மகிட்ட 8 ரெக்கார்ட் தான் இருக்குது. பட் we have created an index for it. ஸோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருந்தாலுமே இது நம்மளுக்கு ஃபாஸ்டான ரிட்ரைவல் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஓகேவா, அண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ராப். இந்த மாதிரி எனக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து இதுக்கப்புறம் வேண்டாம்னு நினச்சேன்னா நான் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஆல்டர் டேபிள் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ட்ராப் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இண்டெக்ஸோட நேம், நம்மளோட இண்டெக்ஸ் நேம் என்ன, நேம் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் ட்ராப் ஆகிருக்கும். திரும்ப நான் ஷோ இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த ப்ரைமரி கீ இருக்கிற அந்த டிஃபால்ட்டான இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ வி கேன் ட்ராப் அன் இண்டெக்ஸ் இஃப் வி டோன்ட் வாண்ட் இட். கிரியேட் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. அது என்னன்னா மல்டிபிள் காலம்ஸை வச்சு பண்ணுற இண்டெக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஐடியை மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கோம், நேம் மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு வந்து நேம் அண்ட் மேனேஜர் ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. நேம் அண்ட் மேனேஜர் ஐடி ரெண்டுத்தையும் வச்சு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் நேம் அண்டர்ஸ்கோர் மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறேன். நம்ம வைக்கிற நேம் தான், இட்ஸ் அப் டு யூ. அண்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் அந்த டேபிளில் தான் எனக்கு வேணும். அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து 2 இதை கொடுக்குறேன். ஸோ நேம் கமா மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி, எனக்கு இந்த 2 ஃபீல்டை வச்சும் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் நவ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டெக்ஸஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஷோ இண்டெக்ஸஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அண்ட் இது வந்து நம்மளுக்கு 2 என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதை நம்மளே டெலீட் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரிஸ் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே சீக்வன்ஸ் 1, 2 அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், நேம் அப்படிங்கிற ஃபீல்டை வச்சு இண்டெக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேனேஜருங்கிற ஃபீல்டு. ஸோ இது ரெண்டுமே வச்சு நம்மளுக்கு நம்ம கொடுக்குற query-யை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, அகைன் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அந்த B3யோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் இது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இட்ஸ் ஃபைன், யூ டோன்ட் ஹாவ் டு
இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் தனியாக நேம் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், அதுவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். மேனேஜர் ஐடி வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், அதுவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். யூ கேன் ஆல்சோ ரைட் எ query வேர் யூ ஆர் யூசிங் போத். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் நேம் ஒரே நேமில் 2 பேர் இருக்காங்களா, இங்கே நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். manager underscore id is equal to 1 and name is equal to ரீனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த ரெக்கார்டு வந்து வந்துடுது. அண்ட் இது எதுக்காக நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகுதுன்னா, இதே இதில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் இது ஃபாஸ்ட்டாக ஃபெச் ஆகும் பிகாஸ் இந்த மேனேஜர் ஐடி அண்ட் நேம் ரெண்டுமே வந்து நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி ஆண்ட் போட்டு 2 க்ரைட்டீரியாவும் மீட் ஆகிற மாதிரியான ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அகைன் யூ கேன் ட்ராப் த இண்டெக்ஸ் சிமிலர்லி. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ட்ராப் பண்ணுமோ அதே மாதிரி இண்டெக்ஸோட நேம் கொடுத்து இங்கே ட்ராப் பண்ணலாம். பட் அப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே ஷோ இண்டெக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இண்டெக்ஸ் காட்டும். ஓகே, 2 இண்டெக்ஸஸ், இட் இஸ் ஷோயிங் 2 இண்டெக்ஸஸ். பட் ரெண்டுத்துக்குமே கீ நேம் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இப்போ இந்த நேமை வச்சு நீங்கள் ட்ராப் பண்ணுறப்ப ரெண்டுமே உங்களுக்கு ட்ராப் ஆகிடும். ஐ வில் ஷோ தட். ஸோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ட்ராப் இண்டெக்ஸ் நேம் அண்டர்ஸ்கோர் மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடிஎக்ஸ். ஓகே, ஐ எம் ரன்னிங் திஸ். திரும்ப ஷோ இண்டெக்ஸ் கொடுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போயிடுச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற நம்மளோட ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ பி அவேர் ஆஃப் தட். நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேம் வந்து யூனிக்காக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸை வச்சு சேர்த்து ஒரு இண்டெக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப யூ ஷுட் பி கேர்ஃபுல். டெலீட் பண்ணிங்கன்னா அதை வச்சு இண்டெக்ஸ் ஆகிருக்க எல்லா காலம்ஸுமே வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இண்டெக்ஸ். இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் வென் the table is very huge and அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு query பண்ணி எடுக்கிறீங்கன்னா it is going to be really useful. ஓகே, நான் வந்து இந்த B-ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 to 10 எம்ப்ளாயி ஐடிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் என்ன கொடுக்குறேன், நடுவில் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த 5க்கு லெஃப்ட் சைடில் வந்து 5ஓட கம்மியாக இருக்கிற எம்ப்ளாயி ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ 5க்கு கீழே அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 4 எம்ப்ளாயி ஐடி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4 எப்படி இருக்கும்னா, இதில் இங்கே இன்னொரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிட் எலமெண்ட் மாதிரி இருக்கலாம். ஓகே, அண்ட் இங்கே வந்து யூ வில் ஹாவ் 1 அண்ட் இங்கே யூ வில் ஹாவ் 3 and 4. ஓகே, ஸோ இது ஒரு ரஃபாக தான் வரைகிறேன் நான் வந்து. இது ரொம்ப ஆக்யூரேட்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்ல முடியாது. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃபான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே வந்து லெட் அஸ் சே we have 7 அண்ட் இப்போ 7க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 7 விட பெருசான 8 and 9 and 10 மூணும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இதில் இருக்கும். ஓகே, பட் 7ஓட கம்மியான 6க்குமே வந்து யூ வுட் ஹாவ் அ ஸ்பேஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் அ வெரி ஆக்யூரேட் ரெப்ரசன்டேஷன், பட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு சர்ச். ஓகேவா? எனக்கு சர்ச் என்ன பண்ணணும்னா, எம்ப்ளாயி ஐடியோட லெட் அஸ் சே ஐ வாண்ட் எம்ப்ளாயி ஐடி 9. ஓகே, எம்ப்ளாயி ஐடி 9 நான் வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த B-ட்ரீயில் சர்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 5 வந்து பார்ப்பேன். ஸோ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி 9 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது இந்த 5ஓட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற சப்ட்ரீக்கு போகிறோம். இதில் அகைன் இந்த 7ஓட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். 7ஓட கம்பேர் பண்ணி பார்த்தா என்னோட கையில் இருக்கிற வேல்யூ வந்து 9. ஸோ அது 7ஓடையும் பெருசு. ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த சப்ட்ரீக் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்குது. இதில் வந்து அகைன் எனக்கு இங்கே இருக்கிற 9 அப்படிங்கிற வேல்யூ மிடில் இருக்குது. ஐ கேன் ஃபெச் தட். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த ட்ரீயை மட்டும் தான் நீங்கள் எக்ஸாமின் பண்ணுறீங்க எடுக்கிறதுக்காக. பட் இது ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா,
இதுதான் நம்மளோட அரே. இதில் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு இருக்குது. இப்போ நான் இதில் இதே எம்ப்ளாயி ஐடியை சர்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்ப்பேன், செகண்ட் எலிமெண்ட்டை பார்ப்பேன், தேர்ட் எலிமெண்ட்டை பார்ப்பேன், ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படின்னு சொல்லிட்டு 9th கடைசியாக வந்துட்டேன். ஓ இங்கே கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நார்மலான லீனியர் சர்ச் வந்து பண்ணுவீங்க. ஸோ இதுக்காகிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ஆர்டர் ஆஃப் n இதுக்காகிற டைம். பட் பி ட்ரீல தட் இஸ் நாட் கோனா ஹேப்பன். ஓகே, நீங்கள் ஹாஃபாக அந்த இது குறைச்சிக்கிட்டே வந்துடுவீங்க. ஓகே, பி ட்ரீ இஸ் நாட் பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீயை ஷார்ட்டாக நான் பி ட்ரீன்னு சொல்லலை. பிகாஸ் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், பைனரி ட்ரீல வந்து ஒரு இதுக்கு 2 நோடு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் பைனரி ட்ரீ. பட் நான் எதனால இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் யூஸ்ட் while creating an index so that it is faster. Okay, so like I know this is not super deep, but உங்களுக்கு எதனால இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். hopefully I understood this, and I think someone in the comments asked for கொஞ்சம் அந்த பார்ட்டிஷனிங்லாம் வந்து சொல்லித்தாங்க, பார்ட்டிஷனிங் ரேங்கிங்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் வீல் கவர் தட் ஆஸ் வெல். ஆனால் நம்ம குரூப் பைலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வீல் கவர் தட் ஆஸ் வெல். அதுக்கப்புறம் நார்மலைசேஷனும் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ தாட் பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிகாஸ் இட்ஸ் அன் அனாயிங் டாபிக். பட் ஃபைன், ஒரு செஷன்லையாச்சும் ஒரு தியரிட்டிக்கலாக நார்மலைசேஷன்னா என்ன, எதுக்காக தேவை, அது 1NFனா என்ன, 2NFனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக வீல் ட்ரை டு சி. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் எண்டில் பார்க்கலாம். முக்கியமானது, இம்பார்ட்டண்ட்டானது, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஆல் த SQL ஸ்டஃப் முதல்ல முடிச்சுட்டு வில் லுக் அட் த தியரி லேட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் இட். நீங்களும் ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேம் அண்ட் சேலரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம சப்குவரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சப்குவரிஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி யூஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you next episode. Bye for now.